எனக்கு சித்தனை ரொம்ப பிடிக்கும் சித்தனோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இதுலேயே இருப்பேன். இன்டர்வியூ பண்ணணும் சித்தனோட சும்மா கொஞ்ச நாளாவது பேசலாம். ரேடியோலாம் போகிறப்ப சித்தனை பார்த்து இருக்கணும். ஸ்கூல் பொண்ணுங்க அவங்கள சொல்லுவாங்க ஐயோ பர செம்ம க்யூட்டாக இருக்காரு அப்படின்வாங்க. நம்மளும் அவர் கலரில் தான் இருக்கோம், நம்மள பிடிக்கலன்றவங்க நம்ம விஜி ஆனால் தான் அப்போ மாசு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் விஜியை ட்ரை பண்ணி அதிர்ச்சி என்ன பண்ணுவாங்க, லீவ் இருந்தாலுமே அந்த டைம்ல ஏதாவது இருக்கி ஏதாவது கண்டென்ட் பேசலாம், இது பேசலாம், அதுக்கெல்லாம் கூப்பிட்டே இருப்பாரு. எனக்கு அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கண்டென்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரியும் கரெக்டாக அதை பண்ணிட்டு தான் இருக்கும். பிரேக் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் எதுவும் பெருசாக பண்ணலை. ஞாபகம் இல்லையோ செம்மையாக ஞாபகம் மாதிரியே பேசுகிறேன். சொல்லு தங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி என்ன தான் எனக்கு கற்றுனாலும் சரி நான் எப்படியாவது என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஒன்று பண்ணிடணும். அப்படி பண்ணாதான் அது வரும் அப்படின்னா பண்ணி முடிச்சிடுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கற்றுனவங்க எல்லாமே சொல்லுவாங்க சூப்பராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. Welcome to the another episode of the Vibe Room. இன்னைக்கு Vibe Roomல வந்து பாத்தீங்கன்னா we are having RJ Ricky here. Hi. என்னோட friend actually. ஆமாம். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணணுமா யாரை நான் எப்பவுமே ஆங்கராக போய் தான் பழக்கம். சரி ஓகே யாரை இன்டர்வியூ பண்ணணும், உன்னை இன்டர்வியூ பண்ணுமாண்டா அப்படின்னாங்க. என்ன இன்டர்வியூ அதான் உடனே ஃபோன் பண்ணி என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலையே அப்படின்னு இவங்க அதுக்குள்ள மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பெரிய ஆள் தான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் வந்தேன். யாராவது ஏதாவது சொன்னால் தப்பு நினச்சிக்கேன். இல்லை அப்போல்லாம் இல்லை, ஆக்சுவலாக இன்டர்வியூ அப்படிங்கிறத விட ஒரு கான்வர்சேஷன் தானே. சரி அதுக்காக வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்போல்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் Ricky, let me know about you. What are you doing? எங்கேருந்து இந்த விஜே ஆர்ஜே எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? அதுவா ப்ரோ, அது என்ன சொல்கிறது, எனக்கு சின்ன வயசுலேருந்து விஜே ஆகணும் ஆசை. நான் வந்து ரியோன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சுட சென்னை அப்படின்னு ஒரு ஷோலாம் பார்ப்போம்ல, அது பார்க்குறப்ப நமக்கு நம்ம வந்து ஆங்கர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்லலாம், எங்கள் ஸ்கூல் பொண்ணுங்க அவங்களாம் சொல்லுவாங்க ரியோ பர செம்ம க்யூட்டாக இருக்காரு அப்படின்வாங்க. நம்மளும் அவர் கலரில் தான் இருக்கோம், நம்மள பிடிக்கலன்றவங்க நம்ம விஜே ஆனால் தான் அப்போ மாசு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் விஜே ட்ரை பண்ணி சும்மா ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்போது அதான் நம்ம நல்லா பண்ண மாட்டோம். நான் நினச்சிப்பேன் நல்லா தான் பண்ணுறேன், நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன் இப்படி நானே நினச்சி ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்லாம் வந்துச்சுல, அப்போ என்ன பண்ணேன், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை. ஏன்னா வந்து கேமராமேனு ஆமாம் அவன் வந்து எடுறா அப்படின்னு அவன் என்ன பண்ணால் எனக்கு அவனுக்கு சண்டைனால அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டான். சரி என்ன பண்ணால் மைக்கை மட்டும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவேன், சும்மா வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தேன். அது என்ன பண்ணால் ஒரு கொரோனா முடியறதுக்குள்ளே என்கிட்ட ஒரு 250 டாபிக் பற்றி பேசி அவ்வளோ ஆடியோ இருந்துச்சு. சரி இதை அப்படியே வச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சமாக இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது யாருனே தர ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆர்ஜே வா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் ஆர்ஜேனா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தேன். அப்போ நம்ம பேச ஆர்ஜே மாதிரி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜேக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நம்ம ரேடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, என்னென்னா சென்னை ஸ்லாங் பேசினா ரேடியோவில் பெருசாக எடுக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் வந்து நீங்கள் சென்னை ஸ்லாங் பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, கனெக்ட் ஆக மாட்டோம், நேட்டிவாக கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஸ்லாங் போனால் எடுக்க மாட்டாங்க. நானும் எங்கெங்கேயோ நான் திருச்சிக்கு போய் பேசுவேன். திருச்சியில் என்ன நான் திருச்சியில் வந்து இந்த ஸ்லாங் பேசுகிறேன், அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க. மதுரை போய் அந்த ஸ்லாங் வேணும்ல. சென்னையிலேயே மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க, நம்ம சென்னை ஸ்லாங் பேசுகிறோம் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ சரி என்னடா பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் நான் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு இன்டர்வியூ போனேன். சென்னை பக்கம் தானே பாண்டிச்சேரி, நம்ம எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு இதுக்கு போனால் அப்போ ஒருத்தன் வந்தான். வந்துட்டு அதான் அவன் வந்து பார்த்தா செம்ம கேஷுவலாக இருந்தாலும் பயந்து கைக்கெல்லாம் நடுங்குது. ஆடிஷனாலே நம்மளுக்கு கையெல்லாம் இருக்கும். இப்படி போன உடனே அவன் மட்டும் என்ன பண்ணால் ஜாலியாக வந்தான். சரி பெரிய ஆளாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து நீங்கள் ரேடியோவில் ஒரு ரவுண்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட் சொல்லிடுவாங்க, அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு டேட் சொல்லிடுவோம். நீங்கள் காலி ஆகிட்டீங்க அப்படின்னா டேட் சொல்லாமல் கால் பண்ணுறேன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. அவனுக்கு கால் பண்ணணும்னு சொல்லி அமைச்சாங்க, எனக்கு டேட் சொல்லிட்டாங்க. அவன் வந்து ஜாலியாக ப்ரோ என்ன ப்ரோ சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோ மாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆஹா காலி தலைவன் எனக்கு தெரிஞ்சு இவன் காலி தெரியாமல் போக சுற்றின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவா இப்போ நீங்கள் காலி ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அது என்ன ப்ரோ இருக்குது, நான் பிளாக் ஷீப்னு ஒரு சேனலில் வேலை செய்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆஹா பிளாக் ஷீப்பில் வேலை செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், விட்டுட்டு எனக்கு கடைசியில் ஒன்று போயிட்டேன். கடைசியில் ஒன்று போனேன் கடைசி வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் நானும் வீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர் அடிக்கிட்டாங்க, சென்னை அப்படின்னு. இங்கே ஸ்டே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே கால் பண்ணேன். எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு பாண்டிச்சேரியில் நேட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ எனக்கு சேலரியாக தர வந்தாலும் கம்மியாக தருவாங்க, இங்கே தங்க அதிகமாக கேட்பேன். அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளும் சும்மாவே சுற்றிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லி. கால் பண்றேங்கிற வார்த்தையை வந்து சினிமால கேட்கும்போது செமையா இருக்கும், ரொம்ப கான்ஃபிடன்டா சிரிச்சிட்டே ப்ரோ செமையா பண்ணி கால் பண்றேன் அப்படின்னு. அப்பயே எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே தலைவா எனக்கு புரிஞ்சிச்சு. அது இனிஷியல் ஸ்டேஜ்ல அது தெரியாதப்ப அவங்க வந்து கால் வரும் சூப்பரா பண்ணீங்க, உங்களுக்கு நான் கால் பண்றோம்னு நம்ம அந்த காலுக்காகவே வெயிட் பண்ணுவோம். அந்த கால் கடைசி வரைக்கும் வராது. நானே எத்தனை பேருக்கு சொல்லிட்டேன் பிளாக் ஷிப் வருவாங்கல்ல, நமக்கு தெரியும். நம்ம அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே அப்படி சொல்லி புண்படுத்த முடியாமா, நீ நல்லா பண்ணலமா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால சூப்பரா பண்ணீங்க, வெயிட் பண்ணுங்க கால்
வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். அது நம்ம நம்பர் எப்படியோ ஒன்று எடுத்து இன்ஸ்டாகிராமில் எடுத்து பொறிக்கி நாயை கூப்பிட்டு எங்கடா இப்படிலாம் ஐயோ என்ன பண்ணுறது இப்படிலாம் மாட்டிப்பேன். இந்த மாதிரி அதான் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் சொல்லி அனுப்பணும் அப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ண தெரியல. எங்கள் அப்பா ஒரு சம கத்திட்டாரு. ஏய் உனக்கு எதுவுமே வரல போடா அப்படின்னு கத்திட்டாரு. அப்பா சவுண்ட் இன்ஜினியர். அப்போ நம்ம இந்த மாதிரி கத்துறோன்னே எனக்கு கேமராமேன், சவுண்ட் இன்ஜினியர், ஆர்ஜே, விஜே அப்படிதான் ஃபேமிலி. அண்ணனா மாமா பையன் அண்ணன். ஓகே. அதனால அப்பா சொந்தப்பா தான். அவர் வந்து இது சவுண்ட் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணாரு அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நமக்கு எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு இவன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இப்படி சொன்னானேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும். விக்கியான் எனக்கு ஆர்ஜே விக்னேஷ் அவருக்கு என்ன பண்ணேன், என் லிங்க்லாம் இருக்குல்ல அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்து நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ எனக்கு நம்பர் கொடுத்துட்டு போனார். நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் எப்பவுமே அப்படி தான் காலேஜாக நல்ல டேலண்டாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு நம்பர் கொடுத்துட்டு கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஸ்டைலா அந்த மாதிரி சொல்லிட்டு போய்ட்டு என்கிட்ட. அப்போ நான் என்ன பண்ணேன், எடுத்து மெசேஜ் பண்ணேன். அண்ணே ஞாபகம் இருக்கேன் அண்ணே நான் இந்த மாதிரி என்ன அப்படி அப்படி ஞாபகம் இருக்கோ ஞாபகம் இல்லையோ செம்மையாக ஞாபகம் இருக்க மாதிரி பேசுகிறேன். சொல்லு தங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி. ஆனால் நான் அந்த மாதிரி ஆர்ஜே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல காலினே லிங்க் வேணா கேட்டு பாருங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். திருப்பி அடுத்த நாள் வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு போடா அப்படின்னாரு. நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். பயங்கரமாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 வாரத்தில் வாடா கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கூடா அப்படின்னாரு. அப்படியே ஆர்ஜேவாக ஜாயின் பண்ணி அப்படியே கொஞ்சமாக விஜய் அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி நிறையா அந்த ஒரு ஃபெயிலியர் அப்புறம் செலக்ட் ஆகிறது இவங்களாம் பார்க்குறது அப்போல்லாம் போயிட்டு இருந்தப்போ ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு மூமெண்ட் இருக்கா? இந்த மூமெண்ட்டில் வந்து ஏன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல அப்படி? ஆமாம், ஏன்டா அப்படின்றத விட நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். ஆஹா நம்ம நல்லா காமெடி பண்ணுறடா பயங்கர நம்ம பேசினாலே சிரிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசியிருப்போம் எல்லாம் பேசியிருப்போம். பயங்கரமாக நம்மளை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஆடிஷன்லாம் போகிறப்போ நான் பேசும்போது எனக்கு தான் தெரியும் ஒரு வாரத்தை இன்னொரு வச்சு கனெக்ட் பண்ணவே முடியலையே. நம்ம என்ன ஜோக் பண்ணுறோம், கேமரா முன்னாடி நிற்கிறப்ப ஜோக் பண்ணவே வராது எனக்கு. டைமில் என்ன ஜோக் பண்ணுறதுனே தெரியல, என்ன பேசுன்னு தெரியாது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வேளை நம்ம ஜோக் பண்ண தெரியலையோ, நம்மளே நம்ம நம்பிட்டு இருந்தோமோ அப்படின்னு நானே நினச்சி ஃப்ளோ வந்து வராது. நம்ம ஃப்ரெண்ட் அந்த டைமிங்க்கு கரெக்ட் தான். நேரில் பேசுகிறப்ப ஜாலியாக பேசுவோம். அவனே கேமரா அப்படி ரோலிங் அப்படின்னு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே பர்சன் தான் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் ஆகும். நானும் அதை வந்து அது எல்லாமே ஃபேஸ் பண்ணுவோம். கேமரா ஆன் பண்ண உடனே ஒரு பயம் வந்துடும். அது ஏனே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டே கேமரா ஆன் பண்ணலே பயம் வந்துடும். ஐயோ என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி அதை கேமரா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகிடும். அது ஃபஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டைம் என்னன்னா எனக்கு கேமராமேன் மூஞ்ச பார்ப்பேன் எப்போவுமே. எனக்கு எப்பவுமே ஆடியன்ஸே கேமராமேன் தான். எப்படின்னா நான் சொல்கிற ஜோக்கு கேமராமேன் சிரிச்சிட்டான் அப்படின்னா அப்பா கேமரா பின்னாடி இருக்கும் சிரிச்சிட்டான் அப்படின்னா ஆடியன்ஸ் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கேமராமேனை மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். இல்லைனா எப்பவுமே போன உடனே கேமராமேனை ஃப்ரெண்ட் ஆக்கிப்பேன். அப்போ தான் சரி நம்ம மூஞ்சி இதாகக்கூடாதுனால அவன் சிரிச்சிருவான். சிரிச்சா நம்மளுக்கு ஹாப்பி ஆகிடும் அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக. அதனால் அதான் கேமராமேனை பார்ப்பேன். கேமராமேன் மூஞ்சி எப்படி வச்சாரு அப்படின்னாலே ஒரு மாதிரி. நான் ஃபஸ்ட் டைம்லாம் போய் கேமரா நிற்கிறப்போ லைட் ஏற்றிட்டு இருப்பாங்க. ஐஎஸ்ஓ ஏற்று எக்ஸ்போர் ஏற்று ஏன்டா இவ்வளோ லைட்டு செட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ கருப்பாக இருந்தால் அப்படி தான் ப்ரோ அப்படின்னு. ஆஹா அதுவே எனக்கு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச ஆரம்பிக்கிறப்போ கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் ஃபேஸை பார்க்கறதில்ல, லைட்டிங்லாம் அதிகமாக வச்சு எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஓகே அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. கலர்லாம் முக்கியம் இல்லை, நம்ம கண்டென்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என்னதான் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபில்டரிங் வந்து என்ன ஹைட் இருக்காங்க, வெயிட் இருக்காங்க, கலர் இருக்காங்கன்னு பார்த்தாலும் சர்வைவல் அப்படிங்கிறது வந்து டேலண்ட் மட்டும்தான். அதெல்லாம் வச்சு ஒரு 2 இப்போ மூவினா 2 மூவி பண்ணலாம், இதுனா ஒரு 2 ஷோ பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டாக நம்ம இருந்துகிட்டே இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து டேலண்ட் தான் முக்கியம். உங்களுக்கு இந்த விஜே ஆகணும் ரியோன் நான் பார்த்தேன் அப்படிலாம்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரட் செலிப்ரிட்டி மூமெண்ட் இருக்கா? இந்த செலிப்ரிட்டி கூட வந்து ஒர்க் பண்ணும், இவங்களை இன்டர்வியூ பண்ணும், இல்லை இவங்கக்கிட்ட ஒரு மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி? எனக்கு அதான் நான் வந்து இதில் விஜேலேருந்து மாறிட்டேன். அது எப்படின்னா எனக்கு அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரியோனை பார்த்து ரியோனை பேசணும், ரியோனை கூட ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்துச்சு. நான் வந்து ஏடிஎம்னு ஒரு ஷோ பண்ணேன். அதில் எப்படின்னா வந்து எனக்கு பிடிச்ச எல்லாரோடையுமே நான் பண்ணிட்டேன். எப்படின்னா ரியோனோட பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் எல்லாருமே அதான் நான் மேக்ஸிமம் நிறைய பேரோட பண்ணிட்டேன். ஆதி அண்ணா, ரியோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் நான் இன்டர்வியூ பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஓகே ஃபுல்ஃபில் ஆகிட்டேன். அப்பா நான் ஒரு ஆங்கராக போதும். எனக்கு சித்தனை ரொம்ப பிடிக்கும். சித்தனோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இதிலே இருப்பேன். இன்டர்வியூ பண்ணோம் சித்தனை கூட சும்மா கொஞ்ச நாளாவது பேசலாம். ரேடியோலாம் போகிறப்போ சித்தனை பார்த்துருப்பேன். சித்தனை இந்த காமெடி பண்ணுறாரா நம்ம எப்போ நோட் பண்ணுவேன். நான் எப்பவுமே ஒரு சில காமெடியில் நோட் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிற பழக்கம் இருக்கு. நான் சித்தனோட நிறைய காமெடியில் நோட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அப்போலாம் இப்படி வச்சுட்டே இருக்கும்போது சித்தனே என்கிட்ட வந்து நான் சித்தனை இன்டர்வியூ பண்ணேன். ரேடியோவில் இருக்கப்போ சித்தனை வந்து இன்டர்வியூ பண்ணேன். அப்போ எனக்கு ஃபுல்ஃபில் ஓகே போதும். ரியோனா என்னை பார்த்து சொல்லுவார், சூப்பராக பேசுகிறா நீ அப்படிலாம் ரியோனெல்லாம் பார்த்து சொல்லுவார். இதெல்லாம் இவங்ககிட்டே அந்த அப்ரிசியேஷன்லாம் வாங்கினே ஓகே போதும், நான் ஆங்கராக ஓகே எனக்கு போதும், சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்.
அதனால் அதான் எனக்கு ரியோனை பிடிக்கும், ரியோனை பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்கா? லைக் இது இப்போ ஒரு 10 இயர்ஸ்ல வந்து எனக்கு இதெல்லாம் நல்ல ஒரு காமெடியனாக ஆகணும், இப்போ நம்ம ஒரு நல்ல பெர்ஃபார்மராக ஆகணும் அப்படின்ற ஆசை. அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டு லைக் ஆர்ஜேவாவா இல்லை விஜேவா ஆக்டரா ஆமாம். ஏதாவது லைக் இந்த காமெடியன் எனக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே சந்தானம் இன்ஸ்பிரேஷனு, எல்லாருக்குமே சந்தானம் இன்ஸ்பிரேஷன், எனக்குமே சந்தானம் தான் இன்ஸ்பிரேஷன். பழைய காமெடி தான் பார்ப்பீங்களா நீங்க? எல்லா காமெடியுமே பார்ப்பேன். நாகேஷ் அவங்களோடது. நாகேஷ் அந்த மாதிரி போக மாட்டேன். எனக்கு என்ன காமெடி தேவை, நமக்கு ஒரு விஷயம் அதான், நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் நான் தேவையானதை மட்டும் தான் எடுத்துப்பேன். இது ஓகே நம்ம பண்ணால் ஓகே நல்லா இருக்கும், அது தேவைன்றப்போ அதை போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற வரைக்கும் நான் தேவையான இந்த விஷயம் மட்டும் தான் எடுத்துப்பேன். ஒரு படம் பார்க்கணும், அதுலேருந்து காமெடி என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அது மட்டும் தான் பார்ப்பனே தவிர அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா திருப்பி கொண்டா பார்த்து அதை கேட்டிங்கன்னா நான் என்ன பேசுனேன் அப்படி முழிப்பேன். அது மாதிரி முழிப்பேன். அதனால எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுப்பேன். நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு மெமரி கார்டு கம்மி எனக்கு. அப்படிங்கிறத விட ஆக்சுவலாக அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கல, எஸ்பெஷலி நம்ம ஒரு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபார்மேட் அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் புதுசாக வந்து நம்ம ஏதாவது உள்ளே இது பண்ண முடியும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஆடிஷனை அட்டன் பண்ணும்போது கையெல்லாம் நடுங்குச்சு அப்படிலாம் கையெல்லாம் வேர்த்துரும் எனக்கு ஒரு மாதிரி. எனக்கு அதை விட பேச்சே வராது, டக்குன்னு என் பேரை கேட்டால் தப்பாக தான் சொல்லுவேன் எனக்கு. ஸோ ஆனால் ஒன்ஸ் நம்ம அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், இப்போ நான் உங்களை இந்த நம்ம பாட்காஸ்ட் பேசிகிட்டு இருக்கோம்னா என் மைண்டில் வந்து பின்னாடி ரீமைண்ட் ஆகிட்டே இருக்கும். லைக் அடுத்து நம்ம இதை கேட்கணும், ஓகே இது இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் அதை வச்சு ஒன்று கேட்டுருவேன், நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேங்கன்னு எனக்கு ஏன் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஆப்போசிட் என்ன பேசுகிறாங்கன்றது ஃபஸ்ட்லாம் ஆப்போசிட் என்ன பேசுகிறாங்க காதில் கேட்க மாட்டேன். அடுத்த கொஸ்டின் என்ன இதை மட்டும் த்ரோ பண்ணிட்டே இருக்கலாம். நான் த்ரோ பண்ண மட்டும் தான் பார்த்துட்டே இருப்பேன் ஒரு பயத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்னென்னா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆங்கராக என்ன வேணும் அப்படின்னா அவங்க சொல்கிற பதில் இருந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் தான் அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நானே இந்த ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் பண்ணப்போ என் மைண்ட் வந்து எனக்கு அந்த 1 மணி நேரம் பாட்காஸ்ட்டை முடிச்சுட்டா போதும் அப்படிதான். இப்போலாம் தான் என்னதான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறேன். அதுக்கப்புறம் அவங்களே உளருவாங்க. அவங்க கிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் பேசுங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடும். அதான் நம்ம அவங்க கூட கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆமாம். இப்போ நீங்கள் ஆங்கரிங்லாம் பண்ணல உங்கள் மைண்டில் என்ன ஓடும்? அதான் இது வந்து நம்ம ஒரு ஷோ பண்ணுறோம்னா அதை பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கணும். அந்த 1 hour நல்லா வந்துடணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அந்த 1 hourக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நான் எப்போவுமே வந்து ஆங்கரிங் பண்ணுறப்போ ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேன். நான் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 200 லைவ் எப்படின்னா 200 டேஸும் தொடர்ந்து லைவாக இருக்கும். ஓகேவா? ஆமாம், தொடர்ந்து இல்லைங்க ஒரு நாள். இப்போ இன்னைக்கு 1 hour தொடர்ந்து 200 நாள் 200 செலிப்ஸோட லைவ். எனக்கு என்ன அப்படின்னா லைவ்ல எப்போவுமே நான் இப்படி கத்திட்டே இருப்பேன். ஒரு மார்க் வச்சுருவாங்க. இங்கே கெஸ்ட் ஒருத்தாங்க, நான் ஒருத்தன், கேம் ஷோ மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இங்கே மார்க்னா ஒரு எக்ஸ் மார்க் மட்டும் போட்டு அந்த எக்ஸ் மார்க்லேயே நிற்கணும். நான் எக்ஸ் மார்க்கில் நிற்கவே மாட்டேன், ஓடிட்டே இருப்பேன். கேமரா ஓவர்லேப் ஆகுதுரா, கத்துவாங்க. ஓவர்லேப் ஆகுது, எனக்கு ஒரு டாக் பேக் இருக்கும். டாக் பேக் கத்துவாங்க, இப்படி இல்லை அப்படின்னுவாங்க. என்ன தான் எனக்கு கற்றுனாலும் சரி, நான் எப்படியாவது என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஒன்று பண்ணிடணும். அப்படி பண்ணாதான் அது வரும் அப்படின்னா பண்ணி முடிச்சிடுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கற்றுனவங்க எல்லாமே சொல்லுவாங்க சூப்பராக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், ஓகே நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக லைவ் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் இருக்கு. நானும் லைவ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதை எனக்கு ஃபன் எப்படி இருக்குன்னா, நான் இப்படி இந்த பாட்டு அந்த மாதிரி. நீங்கள் சிங்கரா? நான் சிங்கர் இல்லைப்பா, நான் அந்த சன் மியூசிக் மாதிரி ஒரு ஷோஸ் ஹேண்டில் பண்ணப்போ லைவ்ல ஹேண்டில் பண்ணல. ஒரு சில டைம் அவங்க வளரிடுவாங்க. எப்படின்னா ஒரு பாட்டு போகல நம்ம ஒரு காலர் எடுத்துட்டு நம்ம சாங்ஸ்லாம் கேட்டு ஓகே இருங்க நம்ம லைவ்ல போயிட்டு ஹாய் மேம்னு சொல்லலைன்னா இப்போ தானே பேசுனீங்க, அப்புறம் எதுக்கு திருப்பி ஹாய் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லைவ்ல ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நீங்களே எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கெல்லாம் எப்படின்னா இது வந்து கேம் ஷோ. எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அக்கா வாங்கக்கா எப்படி இருக்கீங்க, எப்போவுமே வாங்க போங்க இப்படிலாம் கூப்பிட்டு சும்மா எப்படி சொல்கிறது கேர்ள்ஸ்லாம் வந்தாங்க சும்மா ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்த நாள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சிருப்போம் நம்ம லைனில். எடுத்த உடனே தம்பி அறிவு இருக்கா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் பிள்ளையப்பா இருக்கா கத்திட்டே இருக்கு இப்படிலாம் பேசுவாங்க. எனக்கு டக்குன்னு என்ன பேச தெரியாது. அக்கா இருங்கக்கா ப்ளீஸ்க்கா இப்படி பேசுவேன். அதே மாதிரியே நம்ம கூட இப்போ கெஸ்ட்டும் இருக்காங்க. நான் எப்படின்னா எனக்கு இங்கே வந்து டாக் பேக்கில் கொஸ்டின் சொல்லுவாங்க, என்ன கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கெஸ்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, காலரும் கனெக்டில் இருப்பார், நான் கேமும் நடத்தணும். இது 3மே இருக்கும். நான் யார் என்ன பேசணும் காதில் இவர் பேசுறதுக்கும் பதில் சொல்லணும். நானும் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பயங்கரமா வரும். நம்ம சரி சேனலையும் விட்டு கொடுக்க கூடாது, நம்ம அவங்களையும் திட்டக்கூடாது. நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பேன். ஆனா என்ன பேச முடியாது, சமாளிச்சிடணும். எதையாவது பேச மாதிரி டாபிக்கை மாத்திடுவேன் டக்குன்னு. அதெல்லாம் விடுங்க. அதை விட பெரியான விஷயம்லாம்
தமிழ் சேனல், தமிழ் பாட்டு போடுற சேனல், ஃபோன் பண்ணி கொரியன் சாங்கெல்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஒரு தடவை நான் வந்து அது ஒரு 10 to 15 டைம் நடந்துச்சு. நானும் கண்ட்ரோலாகவே இருந்தேன். ஒரு 16 டைம்லாம் கொரியா சேனல் ஃபோன் பண்ணி தமிழ் பாட்டு போட்டு கேட்பீங்களா? எங்கள் ஓனரில் சார் ப்ரோக்ராம் பண்ணலையேம்மா கோவப்படுறேன் சார், வெறியாவது சார் எனக்குலாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி. அதுவும் பொண்ணுங்கள்லாம் செம ஃபோன் பண்ணுவாங்க. பிடிஎஸ் சாங் கொடுங்க. ஐயோ அதை தாங்க சொல்கிறேன். எனக்குலாம் ஒரு கட்டத்தில் எனக்கும் பிடிக்கும் பிடிஎஸ். ஆனால் ஒரு பிடிஎஸ் பிடிக்குமா? ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஃபோன் கால்ஸ்னாலே நான் வெறுத்துட்டேன். டே பாட்டே பண்ணாதீங்களா நீங்கள், என்னால் இங்கே வேலை பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக விஜே அண்ட் ஆர்ஜே இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் தான். என்னதான் நம்ம வாய்ஸ் வந்து சொன்னாலும் நம்ம வந்து மைக்குக்கு பின்னாடி கேமராக்கு பின்னாடி இருந்து பேசுறதுல இருக்க கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த நம்ம கேமராக்கு நம்ம முன்னாடி இருக்கையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை எப்படி நீங்க ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு வந்து ஆர்ஜே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆர்ஜேனா நான் மாடுலேஷன் நிறைய எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜேனா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஷோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சே ஆகும். நான் விஜயா இருக்கும்போது எனக்கு அப்டேட் தெரியல அப்படின்னாலும் என்னோட போஸ்டர் வச்சேன், ஏதாவது சும்மா எகிரி இல்லை ஏதாவது என்னோட பாடி போஸ்டர் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆக்ஷன் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். ஏதாவது நம்ம ரியாக்ஷன்ஸ் கொடுத்து காப்பாற்றிடலாம். ஆனால் வாய்ஸுன்றப்போ நீங்கள் கண்டென்ட் த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கண்டென்ட் த்ரோ பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் கேட்குறவன் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க ஏதாவது இருப்பீங்க அப்படிலாம் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு நீங்கள் ஒரு காமெடி பண்ணுறீங்க இல்லை அது ஒரு ரியாக்ஷன் கொடுங்க, ரியாக்ஷன்லாம் அவனுக்கு தெரியாது. நீங்கள் அந்த ரியாக்ஷனுக்கு காமெடிஸ் கூட பார்க்குற ரியாக்ஷன் நீங்கள் இப்போ டக்குனு கேட்டிங்கன்னா நான் அப்படி முழிக்கிறேன் அப்படின்னா ஐயோ என்னடா இப்படி முழிக்கும் போது தெரியும், ஓ அவன் முழிக்கிறானா அப்படின்னு சிரிப்பு வரும். ஆனால் வாய்ஸ்ன்றப்போ நீங்கள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கவே முடியாது, கொடுத்தாலும் தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறதே தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா கண்டென்ட் அவ்வளோ ஃப்ளோ. இப்போ வந்து நான் விஜேவை போகிறேன்னா ஒரு பேஜுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆர்ஜே ஒரு ஷோ பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேஜுக்கு கண்டென்ட் எழுதி வச்சிருப்பேன். ஒரு லிங்க்குமே இப்போ ஒரு லிங்க் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 minutes இருக்குன்னு வைங்களேன். ஒரு 2 minutesக்குள்ளே ஒரு கண்டென்ட் அதான் இப்போ ஏதாவது காமெடி கண்டென்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் ஆரம்பிப்பேன். ஒரு காமெடி கண்டென்ட், அதுக்கு அடுத்தது இன்றைக்கி என்ன நியூஸ் அப்டேட்டில் என்ன நியூஸ் இருக்காது, அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஜோக் ஒன்று சொல்லிவிட்டு அவங்கள கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயம் பேசிட்டு லிங்கை முடிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒரு லிங்க்குமே 2 minutesக்கு நம்ம ஒரு சாங் போகிறோம், அதனால 5 minutesனா ஒரு லிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு சாங்கு, திருப்பி கண்டென்ட்டுக்கு வரும்ல, கண்டென்ட்டுக்கு வரப்போ திருப்பி அதே மாதிரி அந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எடுத்து வைக்கணும் கண்டென்ட். அது கொஞ்சம் என்னைக்காவது இதுல இருந்தெல்லாம் பிரேக் வேணும்னு நினச்சிருக்கேன். பிரேக்கெல்லாம் இருக்குங்க, நம்ம ஆசைப்படுறதே அதுதான். புரியுது. பட் என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் ஒரு சில அப்ஸ் இருக்கும், ஒரு சில டவுன் இருக்கும், ரெண்டுமே நம்ம ஃபேஸ் பண்ணி வருவோம். அப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், 2 நாளைக்கு அப்புறம் கூட நான் வந்துடுறேன். அப்பெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு நான் அப்பெல்லாம் யோசிச்சதே இல்லை. என்னன்னா எனக்கு நான் முன்னாடி இருக்கவங்களை பார்த்துட்டே இருப்பேன். இப்போ அதிர்ச்சி சேனலாக இருக்காரு, அதிர்ச்சி சேனலாக வந்து எப்படி சொல்கிறது, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ நான் வந்து ஒரு நாள் லீவுன்னு வைங்களேன், இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து அதான் இந்த டைமுக்கு வரணும் அந்த டைமுக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. ஒர்க் இருந்துச்சுன்னா வந்து பண்ணிட்டு போகலாம், இல்லை ஜாலியாக வீட்டில் இருக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும். அதிர்ச்சி என்ன பண்ணுவாங்க, லீவ் இருந்தாலுமே அந்த டைம்ல ஏதாவது இருக்கி ஏதாவது கண்டென்ட் பேசலாம், இது பேசலாம், அது பேசலாம் கூப்பிட்டே இருப்பார். எனக்கு அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கண்டென்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரியும் கரெக்ட் அதை பண்ணிட்டு தான் இருக்கும். பிரேக் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் எதுவும் பெருசாக பண்ணலை. பெருசாக பண்ணதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு அது பண்ணுற வரைக்கும் பிரேக் எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுனாலே அதை ரெக்ரெட்லாம் லைக் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ரொஃபஷன் அப்படின்னு இல்லாமல் இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எனக்கு புரிஞ்சு. இப்போ எதுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்ட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நிஜமே இல்லை. ரெக்ரெட் எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல. நான் நிறைய பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணுவேன், ஏதாவது தேவையில்லாத விஷயம் பண்ணிவிடுவேன். சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். பட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நான் வந்து அன்னைக்கு நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும், அன்னைக்கு நான் இவங்க கிட்ட பேசியிருக்கணும், பேசுறதை மிஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது. நான் ரெக்ரெட்னு சொல்ல முடியாது. ஐயோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த லைலா காலேஜில் கிடச்சிச்சு, ஓகேவா. நான் என்ன பண்ணேன், லைலா காலேஜ் எனக்கு வேணாம், எனக்கு வந்து இந்த வேல்ஸ் தான் வேணும், வேல்ஸ் தான் செமையாக இருந்தீங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அங்கே அந்த காலேஜில் இருக்கவங்களாம் பேசுவாங்க, வேல்ஸ் மச்சான் லைலா காலேஜ் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா மச்சான் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஆஹா என்னடா ஆச்சாரம் போலுங்க, அங்கேயே போயிருக்கோம், தப்பான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போயிருந்தால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு தெரியாது. நான் இங்கே வேல்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் ஏறி பேசி, அதுக்கப்புறம் நான் அப்போ இருக்கும்போது பிரபுதேவா சார் வந்து அங்கே இதுக்கெலாம் வருவாங்க, கல்ச்சுரல் மீட்டில் வருவாங்க. அப்போல்லாம் வரப்போ நான் பேசுகிறப்போ சூப்பராக பேசுகிறேன், சூப்பர். அங்கே தான் எனக்கு ஒன்று கிடச்சிச்சு. மேபி நான் லைலா போயிருந்தேன்னா அந்த எனக்கு அங்கே கிடச்சிருக்குமா, அதெல்லாம் அந்த ஸ்டேஜ்லாம் கிடச்சிருக்கும் அப்படிலாம் தெரியல. வேல்ஸ்ன்றப்போ நான் தான் ராஜா, நானே ஏறி பேசுவேன், நானே ஜாலியாக. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜே ஆர்ஜேனா நீங்கள் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எவ்ரிடே நியூஸ் அந்த மாதிரி எடுப்போம். ஸோ நம்மளுக்கே தெரியும் நம்மளோட ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இந்த வேர்ல்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி மாடர்ன் அப்படிங்கிற பேரில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ உங்களோட தாட் என்ன இந்த மாடர்னிட்டி அதெல்லாம்? ஐயோ இருங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க செய்ய புரியுது, டக்குனு மூளை ஆஃப் ஆயிடுச்சுங்க, என்ன சொல்றீங்க? இல்லை எப்படின்னா இப்போ நம்ம பிறந்து வளர்ந்தப்போ வந்து ஒரு செட் ஆஃப்
ஏங்க நான் ரொம்ப வருஷம்லாம் இல்லைங்க, நம்மளும் இப்போதாங்க பிறந்தோம். இப்பதாங்க சரி இந்த 10 வருஷத்துல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கரெக்டா இல்லையா? இப்போ அதுவும் முக்கியமா இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்துலதான் டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் எதோ வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா மாடர்னா இருக்கும்பா, இது மாடர்னிட்டி அதனால இப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு சில விஷயம் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. மாடர்னிட்டிங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலான்னு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்ஸ், யூடியூப் மாடர்ன் ஒரு யூடியூபருங்கிறதுக்காக என்ன வேணா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடர்னிட்டில எனக்கு ஒரு சில விஷயம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ மாடர்னிட்டி அப்படிங்கிற பேர்ல செய்யறதுல உங்களுக்கு ஏதாவது இந்த ரீல்ஸே கடுப்பாக வருங்க. இப்போ என்னன்னா நிறைய பேர் சூப்பராக ரீல்ஸ்லாம் போடுவாங்க, நல்ல ரீல்ஸ் நல்ல கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியும் நம்ம இது தேவையில்லாம தான் ஒன்று பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி சொல்ல எதுக்கு அவங்களே அவங்க தப்பா போர்ட்ரே பண்ணிக்கிறாங்கன்னே தெரியாது. பரவாயில்ல ஃபேமா வரும், நம்ம பண்ணிக்கலாம். நாளைக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், இப்போ ஒரு பர்சனை பார்த்துட்டு இவங்க பண்றது வந்து ரொம்ப மட்டமா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு, தப்பா இருக்குன்னு தெரியுது, என்ன மைண்ட் செட்ல அதை அவங்க பண்றாங்க அது தெரியாது, அது ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியும். நம்ம பண்ணாத நம்மள தற்குறின்னு நினைச்சு பண்ண தெரியுமா தெரியாது. ஒரு வாட்டி பண்ணணும் வைங்களா, நம்ம தெரியாம பண்ணலாம். நானே சில நேரத்தில் லூஸ் மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப கேவலமான காமெடியா இருக்கும், அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிடுவேன். பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். அட்லீஸ்ட் இருக்கே அது ஒரு காமெடி, அது ஒரு கண்டென்ட். இதெல்லாம் வந்து லிட்டரலாக நான் ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய தட்டு ஃபுல்லாக நிறைய சாப்பாடு ஃபுட்லாம் வச்சுட்டு என்னோட டயட் இது அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறாங்க. அதுக்கே எனக்கு ஷாக்காக இருக்குது. டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் அதை விட ஃபுல்லாக நகை போட்டுட்டு ஜிம்முக்கு போகிறது, அது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும். அது வந்து ரொம்ப ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஒரு விஷயம்னு பீப்புள் நினைப்பாங்கன்னு தெரிஞ்சும் பண்றாங்க. அதான் அது வந்து கண்டென்ட் ஓகே, நம்மள வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அந்த மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. அது எப்படி சொல்ல, நம்ம போய் அவங்கள ஸ்டாப்பே பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. நான் ஃபேமாக இருக்கேன் உனக்கு தெரியுமா, ஏன்னா என் ஃப்ரெண்டே ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க, திடீர்னு பார்த்தா ரீல்ஸ் ஏடாகூடமாக பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னடா பண்ணுறீங்க மச்சா, அவனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு, 5000டா, என்கிட்ட 1 லட்சம் இருக்கா, மீதியார் ஆடிடும். சரி அதுவும் பேசலாம். சீரியஸ்லி இந்த ஃபாலோவர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட்லாம் செலிபிரிட்டிங்கிற வார்த்தைக்கு இன்டர்வியூ எல்லாருமே செலிபிரிட்டி தான், எல்லாருமே. எல்லாரும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்வியூ கூப்பிட்ட பேர் அதை வச்சா, ஐயோ என்ன நம்மள கூப்பிடுறாங்க அந்த மாதிரி தான். you have a profession bro, you have like you are an RJ, you are a VJ, நீங்க ஒரு சேனல்ல வர்க் பண்றீங்க ப்ரொஃபஷனா. நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். யோசிப்பேன் யாரு எதுக்கு இன்டர்வியூ பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களா, ஏன்டா டென்ஷன் ஆகுற எனக்கு கோவப்படுறீங்க. பாட்காஸ்ட் பண்ணையில நான் தேடி வந்தேன், சரி எந்த மாதிரிலாம் நம்ம இன்டர்வியூ பார்க்கணும். அப்பதான் பார்க்கல ஒரு சில இன்டர்வியூ பார்த்து நான் இன்டர்வியூவே பார்த்துருவேன். பார்த்துப்படி எனக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாது, கடைசி வரைக்கும் உங்களை ஏன் இன்டர்வியூ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஏன்டா இது நடக்குது. சில சேனல்ஸ் அதே பார்த்தா டப்புன்னு எடுத்துருவாங்க, ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாங்க, அவங்க அவங்களுக்கு புரியாது. ஓகே அவங்க ஃபேமாக இருக்காங்க எடுக்கிறாங்க. நான் அது மாதிரி கண்டென்ட்லாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னா நாட் இன்ட்ரெஸ்ட் போட்டு விட்டுருவேன். நான் வந்து யூடியூப் பக்கமே அதுக்காக தான் போறதே இல்லை. பெட்டர் நம்ம அதுல இருந்து நாமளும் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், என்னங்க யூடியூப் சேனலே போறது இல்லைன்றீங்க. என்னங்க பண்றது, நானும் அதுல தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு சில டைம் மறந்துடுவேன், போனோமா ஒரு 4 சேனலை பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு சொல்லி. இந்த சோஷியல் மீடியாக்காக என்னைக்காவது இந்த பேரெல்லாம் மாத்தி ஸ்டாக்லாம் பண்ணிருக்கீங்களா? பேரை மாத்தி ஸ்டாக் அதெல்லாம் பண்ணது இல்லைங்க, பண்றதா ஸ்ட்ரைட்டா பண்றேன், அவ்வளவுதான். பண்றேன் என்னையே பெருசா தெரியாது யாருக்கும். நம்ம தான் ரொம்ப ஃபேமா இருந்தா போய் கண்டுபிடிச்சு ரிக்கி என்ன வந்து ஃபாலோ பண்றாரு, இல்லை எதுக்கு என்ன ஸ்டாக் பண்றாரு அப்படின்னு தெரியும். நம்மளே யாரும் தெரியாது. நானே ஸ்ட்ரைட்டா என் அக்கௌண்ட்லேயே போய் யாராவது பொண்ணு அழகா இருந்தாங்க அப்படின்னா அழகா இருக்காங்களே அப்படின்னு போய் நானே உள்ள போய் ஸ்டாக் பண்ணேன். ஸ்டாக் பண்றது எனக்கு ஒரு ஜிம் எல்லாம் போறீங்களா ரிக்கி? ஜிம் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ போறது இல்லை. இப்போ வந்து அந்த ஜிம்ங்கிறது ஒரு எப்படி சொல்றது, அந்த ஜிம் அக்கெல்லாம் பாக்குறீங்களா இன்ஸ்டாகிராம்ல சொல்றீங்களா? இல்ல ஜிம் அக்கா தெரியல, நிறைய அக்காங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு யூடியூபரோட ரீசெண்ட் அவங்களோட வீடியோல இது மென்ஷன் பண்ணிடுறாங்க, இந்த அக்காவை பார்த்தேன் அந்த அக்காவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போல்லாம் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு பதிலாக நான் வீடியோ எடுக்கணும், நான் போஸ்ட் பண்ணணும், நான் வந்து 6 பேக் வச்சுருக்கேன், டயட்டில் இருக்கேன்னு காமிக்கணுங்கிறதுக்காக ஜிம் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுங்களா? இல்லைண்ணா அது கண்டென்ட் பண்ணணும்னு ஜிம்முக்கு போனலாம் ஆசைப்பட்டதில்ல. என்னை வந்து இந்த என்பி அதிர்ச்சி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்டா இவ்வளோ பேர் தப்பு வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் பண்ணுவேன், ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருப்பேன், ரைமிங்கில் ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் போய் நிறைய கடையில் போய் சாப்பிட்டு என்னென்னமோ சாப்பிடுவேன். அது கஷ்டமாக தான் இருக்கும், என்னென்னமோ சாப்பிடுவேன். போய் சாப்பிட்டுட்டு வயிறு நல்லா பெருசாகிடும். அதான் எனக்கு கொஞ்சம் தொப்பை அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, இவ்வளோ போய் தொப்பை வச்சுட்டு எப்படா இருக்கி நடிப்பேன், எப்படா இப்படிலாம் ஏற்றுப்பாங்க, சும்மா என்னன்னா உடம்பு குறைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. என்னடா இது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் கோவம் வந்துடும், நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுறேன் ப்ரோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணிவிடுவேன். உடனே வெயிட் தூக்கும் போது தான் தெரியும், வேணாம் இது இருந்துட்டு போட்டோம்
ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜிம் என்ன பண்ணுவாருன்னா அவர் நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த வயிற்று கொஞ்சம் லைட்டாக குறைச்சா போதும் அப்படிதான் ப்ரோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் பண்ணி காட்டி ஈஸியாக போயிடுவாரு. எக்ஸசைஸ் கூட பண்ணிடலாம் இருக்கி. இந்த டயட் இருக்கு. ஐயோ அதை பார்த்து எரிச்சலாம். பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிடாம இருந்தாலே கடுப்பா. லெமன் ஜூஸ்ல சுகர் போடக்கூடாதுன்னு வாங்க, ப்ரோமோகிரானட் சுகர் சக்கரை எதுவுமே இல்லாமல் எனக்கு வாழ்க்கை தோசை சாப்பிடக்கூடாது, வெறும் சப்பாத்தி சாப்பிடணும். எப்படி வாழ முடியும்? ஒருத்தலாம் கரும்பு ஜூஸ்ல சக்கரை போடாம கொடுங்கன்றான். நான் என்ன பேசுறது? இது சிறிதளவு நான் நகைச்சுவை சாரி. இல்ல கரும்பு ஜூஸ்ல சீரியஸா எப்படி அதுவே சுகர் கேன் ஜூஸ்ங்க. அதான் அந்த மாதிரி இல்ல சுகர் போடாம ஜூஸ்லாம் குடிப்போம்ல அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. அதுக்கு நான் இந்த தொப்பை இருந்துட்டு போடும் பரவாயில்ல நான் விஜய் சேதுபதி மாதிரிடா அப்படி போயிடுவேன். எனக்காவது இந்த இப்போ நம்ம பேசுன மாதிரி கண்டென்ட்காக என்ன வேணா பண்றதுக்கெல்லாம் இருக்காங்க. நீங்க எனக்காவது கண்டென்ட்காக ஏதாவது பண்ணிட்டு எனக்கு இதை பிடிக்கவே இல்லை ஆனால் கண்டென்ட்காக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணிருக்கீங்களா? இல்லை ப்ரோ நம்ம சேனல்லே எப்படின்னா நான் மேக்ஸிமம் சேனலுக்காக தான். அதான் நம்ம பிளாக் ஷீப்பில் பண்ணோம் இல்லை சித்தம்பியில் பண்ணோம் இல்லை அதான் இது இங்கே வந்து நம்ம கண்டென்ட்காக நம்ம ஆஃபீஸ்லேயே சரி இதெல்லாம் பண்ண வேணாம் இதெல்லாம் பண்ணணும். விக்கன் எப்பவுமே வந்து இது வச்சுருப்பாங்க இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்பவுமே அவர் வந்து ஒரு லைன் வச்சுருப்பாங்க. அதனால அதை பண்ண வச்சதில்லை. நான் அது மாதிரி நம்ம ஆஃபீஸ் தாண்டி பெருசாக போனதும் இல்லை. ஆஃபீஸ் தாண்டி வெளியே போய் பண்ணாலும் ஆங்கரிங் ஏதாவது நான் ஃபஸ்ட்டே கேட்டுருவேன் யார் வரா என்ன பேசணும் இதெல்லாம் கேட்டுருவேன். கேட்டு ஃப்ரீலான்சிங் எதாவது பண்ணுறேன் அப்படின்னாலும் ஈவெண்ட்டாக ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுறனாலும் அது என்ன ஈவெண்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஓகே சொல்லுவேன். கண்டென்ட் ஐடியாலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க கண்டென்ட் ஐடியாஸ்க்கு. ஒரு சிலருக்கு வந்து ஹாலிவுட்டில் இருக்கிறத எடுத்து பண்ணுவாங்க, இல்லை இங்கிலீஷ் வீடியோஸ் எடுத்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு உங்களோட கண்டென்ட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த கண்டென்ட் ஐடியாஸ்லாம் எங்கேருந்து வரும்? நான் வந்து என்னென்னா மீம்லேருந்து நிறையா திருடிடுவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைஃப்லேருந்து எதாவது எடுக்க முடியுமான்னு பார்ப்பேன். நம்ம லைஃப்லேருந்து எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பேன். அதுலேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணிப்பேன். நான் ஏதோ லூஸ் ஏதோ பண்ணிட்டே இருப்போங்க. எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறப்பயே நம்மளே ஏதோ ஒன்று தப்பாக பேசியிருப்போம். அதே கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு போடுவேன். அது மட்டும் இல்லாமல் மீம்லாம் நிறைய பார்ப்பேன். மீம்லாம் பார்த்தா சிரிப்பு வந்துடும். சரி அந்த மீமாக இருக்கிறது நம்ம கண்டென்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணி சும்மா லைட்டாக படிட்டிங்க பண்ணி இந்த மாதிரி இங்கிலீஷ் படத்தில் வர ஜோக்ஸையும் எடுத்து அதான் நான் எல்லாமே வந்து புதுசாக நிறைய ஜோக்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஜோக் பண்ணாலுமே இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அங்கே பார்த்த மாதிரி அதே எடுத்து வேறு மாதிரி மாற்றி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கே அப்படின்னாங்க பாய்த்தியக்காரன் அவ்வளோதான். ஆக்சுவலாக சினிமா மீடியா அப்படின்னாலே வந்து அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வீட்டில் வேணாம் தான் சொல்லுவாங்க. வீட்டில் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா அடிச்சா லாட்ரி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சினிமா. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படிலாம்? வீட்டில் வந்து அதான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சவுண்ட் இன்ஜினியர்ன்றதுனால அப்பா மீடியாவுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டே நான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் ஒருத்தட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டாங்க. நான் வந்து 12th முடிச்சோன்னே என்னை கூட்டு போய் சேர்த்து விட்டாங்க. நான் என்ன பண்ணேன் அங்கே போய் இருந்தோன்னே ஒரே கிட்டாரு டிங் எனக்கு அப்படியே தூக்கம் சொருவுது. என்னால் முடியல என்னடா இது ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அது வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வரேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2-3 இடத்துல நான் நம்ம இந்த சித்தன விளாக்ஸ்லாம் வரதுனால அங்கே பார்த்து நம்மளை கேட்பாங்கல்ல பார்த்து ரோட்டில் பார்த்துட்டு ரிக்கி எப்படி இருக்கீங்க ரிக்கி நல்லா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னே அம்மா கூட அந்த ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் ஏதாவது போகிறேன் அங்கே பார்த்துட்டு ரிக்கி எப்படி நல்லா இருக்கீங்களா இது நான் பார்த்தேன் அது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணால் அதனால பெருசாக கேட்கும். இப்போ வரைக்கும் நான் பண்ணுறது என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் சும்மா லைலால. யாராவது எங்கள் இப்போ ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்குறாங்க பையன் என்ன பண்ணுறான் எம்பிஏ படிச்சிருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். இப்போ வரைக்கும் அப்படி தான் நான் வேலைக்கு போகிறதா அவங்க ஜாலியாக பையன் எங்கே சுற்றிட்டு வரான் போல அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எம்பிஏ முடிச்சுட்டு பையன் வேலைக்கு எதாவது போனால் ஃபாரின் எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட் அதுதான். உங்கள் மைண்ட் செட் எம்பிஏ முடிச்சுட்டு ஃபாரின் போகிறேன் அப்படின்னு அவங்க நான் அப்படி இல்லைல்ல நம்ம மைண்ட் செட் அப்படி இல்லை. சரி அவங்க ஆசைக்கு எதுவும் சொல்லிட்டு போட்டு கான்வர்சேஷன்லாம் பண்ணுவீங்களாமா? யாரு சும்மா தானே படிக்கிறேன் அது போக மாட்டேமா அப்படிலாம் சொல்லுவீங்களா? எப்படி சொல்ல நான் எங்கள் அம்மா ஏதாவது பண்ணுறா அப்படின்னுவாங்க. அதனால் அம்மா இருமா நான் பண்ணுறது உனக்கு தெரியாதுமா என்னடா பண்ணுற சும்மா வீடியோவில் வந்து தேவையில்லாமல் ஏதோ பேசுகிற நீ பேச எனக்கே பிடிக்கலையே. எங்கள் அம்மா மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. நீ பேச எனக்கே பிடிக்கலையே யாரா கேட்குற யாரா பார்க்குறா அப்படின்வாங்க. அம்மா உனக்கு தெரியாது நீ அமைதியாக இருக்கு அப்படின்னுவேன். அதான் அவங்களோட மைண்ட் செட் இது. நம்ம எதாவது பெருசாக பண்ணிட்டோம் அதுக்குள்ளே எதாவது பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் எதுவும் பெருசாக கேட்க மாட்டோம். இல்லை இப்போ உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு சரி அம்மாட்ட ஃபஸ்ட்டு கேட்போம் அம்மா இது நல்லா இருக்கான்னு கேட்கல நல்லா இருக்கு அப்படின்னு எங்கள் அம்மாலாம் செம்மையாக ஹர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் கத்தி சராக்குன்னு சொல்கிற மாதிரி நல்லாவே என்னடா இது எதுக்குடா இதெல்லாம் பண்ணுற நல்லாவே இல்லைன்னுவாங்க. அதே மாதிரி நான் சொன்னால 200 நாள் லைவ் பண்ணேன் சித்திரப்படியில் 200 நாள் லைவ். நான் வந்து 3 ஷோ பண்ணேன். அப்புறம் வந்து சமைப்போமான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணேன் குக்கரி ஷோ பண்ணேன். இது எல்லா ஷோவுமே இவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன்ல எங்கள் அம்மா ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. வைப்பேன் எங்கள் அம்மா கிட்ட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சண்டே வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அம்மா எங்கள் பாரு மாதிரி வைப்பேன் எங்கள் அம்மா அப்படின்வாங்க. நான் கொஞ்சம் அப்படி ரூமில் போயிட்டு பார்த்து வேறு சேனல் ஓடிட்டு இருக்கோம் என்னடா இது அப்படி இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. அது அவங்க ஒரு நாள் எல்லாருமே சொல்கிறப்போ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் எப்போ பண்ணுவேன்னு தெரில.
கஷ்டம் தான். ஆமாம், அவங்க சாட்டிஸ்ஃபை ரொம்ப கஷ்டம். வீட்லேயே பேசிட்டு இதே ஜோக் தானே வீட்டில் பேசுகிற, அப்புறம் அங்கேயும் பேசுகிற, நான் ஏன் பார்க்கணும்? பார்த்துட்டாங்க. இப்போ எனக்கு நீங்க பேசுற எல்லாமே புதுசா இருக்கும். அவங்க உங்களை பெத்து வளர்த்ததுலேருந்து அவங்க கூடயே இருக்காங்களா, அதனால இவன் இதுக்கு இப்படிதான் சொல்லுவான், அவன் அதுக்கு அப்படிதான் நான் சில நேரத்தில் சில ஜோக் போடுவேன். நான் எங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய எடுப்பேன். எங்கள் அப்பா பயங்கரமா, எங்கள் அப்பா பேசும்போதே ஜாலியாக தான் பேசுவார். ஹலோ எப்படி இருக்கீங்க, கருப்பா அசிங்கமாக இருக்கேன், இப்போ என்ன வேணும்? எங்கள் அப்பா எடுத்தோன்னே இப்படி தான் பேசுவார். ஹலோ, நான் கேட்பேன், ஹலோ ஜான்சன், என் பேர் தான் சொல்லுங்கள், இப்படி தான் பேசுவார் அவர். நார்மலாகவே இப்படி தான் பேசுவார். அதனால அவர்கிட்ட சில விஷயம் எடுப்பேன். உங்கள் அப்பா அடிக்கிற ஜோக் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா. சரி ஓகேம்மா. எப்படிலாம் அம்மா வந்து நான் இவரையே பார்த்துட்டேன், நீ என்னடா அந்த மாதிரி அதனால பெருசாக எதுவும் வச்சாலும் பார்க்கணும். நான் விளாக் காட்டம்மா, இங்கே வரும் விளாக் செம்மையாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள்மா இங்கே பாருமா என் விளாக் இப்போ நம்ம வந்து டே அவுட் ஒன்று பண்ணுறோம் விளாக் சிப் பாருமா எப்படிமா இருக்கு அப்படின்றேன். சரி ஏதோ ஒன்று பண்ணேன், அவ்வளோதான். அந்த அப்பா வந்து எப்படி பண்ணுவாங்க எல்லாம் பார்க்க? அப்பாலாம் அதான், அப்பா வந்து பெருசாக அந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்பா வந்து தமிழ் படத்தையே என்ன சொல்லுவார், இது இந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து காப்பி அடிச்சார். எங்கள் அப்பா அப்போலேருந்து இங்கிலீஷ் படமே பார்த்து எப்போ பார்த்தா அந்த ஜான் விக் படம் பார்த்துட்டு இருப்பார், திடீர்னு கொரியன் ஃபைட் படம் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு அந்த ஆக்ஷன் தான் பிடிக்கும், காமெடிலாம் பண்ணால் சிரிக்க மாட்டார், நல்லா இல்லை காமெடி இல்லை. நான் எங்கள் அப்பா கிட்டே கூட ஏதாவது ஜோக் போடனே எங்கள் அப்பா ஜோக்கா இல்லைடா தம்பி புரிஞ்சிக்கோ, இப்படி பேசக்கூடிய ஆளு. அதனால அவர் அதான் எங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட ஜோக்கு போடுறாரு. அதனால அவர் நம்மளை ரொம்ப தங்கச்சி மட்டும் பார்ப்பேன். ஏன்னா தங்கச்சி இந்த ஜென்ரேஷன்ல, அதனால தங்கச்சி மட்டும் பார்த்துட்டு இங்கே பார்த்தியா அம்மா அவன் இதில் வராமா, அம்மா அதில் வராமா, தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஹாய் நானிங்க அண்ணா அழகா இருக்க அண்ணான்ற அப்படி இருக்கும். அதெல்லாம் நம்மளை ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அதெல்லாம் கூட பரவாயில்ல. சில நேரத்தில் நல்லா சிரிச்சு பேசி என்பியை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு மூடிட்டு போ, டென்ஷன் ஆகிடும் நமக்கு. நம்ம ரொம்ப நம்ம கிட்ட நல்லா பேசுகிறாங்க, என்பியை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்போ தெரியுது நீ ஏன் என்கிட்ட பேசுனேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்தால் கூட பேசல, வணக்கம்லாம் சொல்ல முடியாது போமா. இப்போது ரிக்கி நம்ம வந்து இது மொத்த ஆர்ஜி விஜி ஆக்டிங் எல்லாமே நம்ம என்னதான் பேஷனேட்டாக பண்ணாலுமே மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும், நம்ம வெளில போனால் நம்மளை ஒரு 2 பேர் ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் உங்களை வந்து ரெகக்னைஸ் ஒருத்தவங்க பண்ணப்போ பப்ளிக்கில் எப்படி இருந்தது? ஐயோ பயங்கரமாக வச்சுங்க. என்னன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சித்தனை கூட ஃபன் பண்ணுற பண்ணிட்டு இருந்தேன். ஓகே பிளாக் ஷீப்பில் ஃபன் பண்ணுற பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து தமிழ்நாடு சீரிஸ்னு ஒன்று போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை பெருசாக தெரியாது யாருக்கும். நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா என்ன அப்படி கேட்குறாங்க, நம்ம ஏரியாவும் கிடையாது, யார் எதனால திடீர்னு அப்படி கேட்குறாங்க பயந்து. சொல்லுங்க ப்ரோ நல்லா இருக்கேன். ஐயோ என்ன பண்ண தெரியல, நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் பொறுத்து இந்த மாதிரி ப்ரோ ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நான் அவங்களை இதில் பார்த்தேன். ஓகே ப்ரோ காமெடி பண்ணுங்க ப்ரோ அப்படின்றாங்க. திடீர்னு என்ன காமெடி பண்ணணுமா, ஆமாம் ப்ரோ வீடியோலாம் செம்மையாக பண்ணுறீங்களா, ஒரு காமெடி பண்ணுங்க அப்படின்னு. நான் ஏதோ பண்ணுற மாதிரி ஏங்க இல்லைங்க என்னங்க திடீர்னு காமெடி பண்ணிடுறீங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு காமெடி பண்ணுறதே ஒரு அந்த மாதிரி தான். ஐயோ காமெடி பண்ணுங்கன்னா எனக்கு என்ன பண்ண தெரியல, ஒரு மாதிரி எனக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆயிடுச்சு. பண்ண தெரியாதா அப்போ உங்களுக்கு? சரி சித்தனை நான் கேட்டதா சொல்லுங்க, செல்ஃபி எடுத்து நான் அசிங்கப்படுத்திட்டு போனார். ஓகே அந்த மாதிரி அதான் ஃபஸ்ட் டைம் அவங்க நான் வந்து எங்கே மவுண்ட் ரோடு கிட்ட ஏதோ ஒரு கடையில் இந்த பண்ணு வாங்கிட்டு இருந்தேன், அது வந்து பால்கோவா பண்ணு ஒன்று வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். கேஷுவலாக வந்து அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டார் ஜாலியாக. ஆக்சுவலாக திஸ் இஸ் மை லாஸ்ட் கொஸ்டின். நான் வந்து எனக்கு எப்போ கிளம்புவீங்க அப்படின்னு. ஐயோ அப்போல்லாம் அதை நானே சொல்லிடுறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் என்ன பண்ணாலும் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நான் வந்து இதை பண்ணுறேன், ஐ ஃபீல் லைவ்லி நான் அதை பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஹோல் ஒர்க் பண்ணும்போதே இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக நான் எவ்வளோ அடி வேணால் தாங்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன? அதுதான் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு 4 பேர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குடா, நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே ஹாப்பி தான். நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்போ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஏன்னா இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 300 பேர் இருப்பாங்க. 300 பேருமே ஒரு விஷயம் நல்லா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஆஃபீஸ் வந்து மொத்தமாக 3 மாடி, அதான் பேண்ட்ரியோடு சேர்த்து 3 மாடி. இறங்கி நான் கீழே வருவேன், வரப்போ ஒரு ஃப்ளோர்லேயும் ஒருத்தாங்க சூப்பராக பண்ணடா வெளியேருந்து அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்தே கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ எனக்கு என்னோட சீனியர்ஸ்லாம் இப்போ அதிர்ச்சி அண்ணன், இப்போ டூட் அண்ணன், இவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு விக்கி அண்ணன்லாம் டக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, கூப்பிட்டு நீ சூப்பராக பண்ணத்தாங்க இப்படிலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ எனக்கு யாராவது ஒருத்தாங்க நீ நல்லா பண்ண அப்படின்றது கிடைச்சாலே அது கிடைச்சாலே செம்ம ஹாப்பி தான். வெளியே இப்போ கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் நம்ம ஒரு உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக கன்சிஸ்டன்ட். ஒரு நாள் கூட நம்ம அதுக்காக பிரேக் தரவே இல்லை, நம்ம அதுக்காக உழைச்சிட்டே இருக்கோம். அதுக்காக டெய்லி ஒன்று கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் டெய்லி காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு ஜோக் பார்த்து ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருப்பேன். அதுக்கான ஒர்க் அவுட் டெய்லியுமே நடக்கும் எனக்கு. அதை நான் விட்டதே இல்லை. சில ஜோக் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஷோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே காதுலேயே ஏற்றிக்க மாட்டேன்.
எப்படி சொல்கிறதுனா எதையுமே தலையில் ஏற்றிக்க மாட்டேன். எனக்கு நீங்கள் பாசிட்டிவாக சொன்ன மாட்டேன் ஓகே ஜாலி, அதுவுமே எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். நீங்கள் நெகட்டிவாக சொன்னாலும் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு அதை மாற்றிப்பேன். இந்த மாதிரி எதையுமே பெருசாக தலையில் ஏற்றிக்காதனாலேயே எல்லாமே கிடச்சிடும். எனக்கு முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்களுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சீக்கிரமாக நான் கொஞ்சம் சீக்கிரமாக பிளாக் ஷிஃப்ட் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கேன், அடுத்தடுத்த கட்டம் மூவ் ஆகிறனா அது காரணம் அதுதான். நான் நெகட்டிவ் அதிகமாக பெருசாக எடுத்து எதையுமே பெருசாக ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேன் தலையில். கரெக்ட். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்டோர் பண்ண மைண்ட் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கமீடியனாக ஒரு பெரிய விஜே ஆர்ஜேவாக வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு மை ஷோ. சூப்பர். நீங்களும் பயங்கரமாக கொஸ்டின்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. நல்லா எடுத்தேன், நீங்கள் பேசுறது இருந்தால் எடுத்தேன். அதான் அந்த மாதிரி சூப்பராக நீங்களும் பண்ணுறீங்க. நீங்களும் உங்களோட பேஷனும் வந்து ஆக்டிங் தெரியுது, நீங்களும் கலக்குவீங்க. தேங்க்யூ ஸோ ஒரு நாள் ஸ்க்ரீனில் பார்த்து நானே கை தேடி விசில் அடிக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் வச்சுருந்தோம், ரொம்ப ஃபன் ஃபில்டாக. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.